நாம் டெய்லி வீட்டில் யூஸ் பண்ணுற எல்லா பொருள்லையும் என்னென்ன சயின்ஸ் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? ஃபேன் காற்று கூலாக இருக்குன்னு நம்ம எல்லாம் நினச்சிட்ருக்கோம். ஆனால் அது உண்மை இல்லை. ஃப்ரிட்ஜ் உள்ளே ஃபுல்லாக சில்லுன்னு இருக்குது. ஆனால் பேக் சைடு மட்டும் ஏன் சூடாக இருக்குன்னு யோசிச்சிருக்கீங்களா? ப்ரெஷர் குக்கர் விசில் வருது இல்லையா, அது ஜஸ்ட்டு சவுண்ட் இல்லை, அது ஒரு வார்னிங். நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற திங்ஸில் இவ்வளோ பெரிய சயின்ஸ் இருக்குதுன்னு தெரிஞ்சால் நீங்கள் கண்டிப்பாக ஷாக் ஆகுவீங்க. வாங்க எவ்ரிடே திங்ஸில் பின்னாடி இருக்கிற சயின்ஸை இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபேன் காற்று கூல் கிடையாது. ஃபேனு ரூம் டெம்பரேச்சரை ரெடியூஸ் பண்ணாது. அது நம்ம மேலே இருக்கிற ஹீட்டை வெளியே தள்ளி விடுது. நம்ம பாடியில் வேர்வை இருக்கும். அந்த வேர்வை எவாப்ரேட் ஆகும்போது பாடியோட ஹீட்டு வெளியே போகுது. அதான் நமக்கு குளிர்ச்சியாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் தருது. ஸோ ஃபேன் ஏர் கூல் கிடையாது. ஃபேனு நம்மளோட பாடி ஹீட்டை ஜஸ்ட் ரிமூவ் பண்ணி விடுது. நெக்ஸ்ட்டு ஃப்ரிட்ஜோட ஜாபு குளிர்ச்சி கொடுக்கறது. ஆனால் அது ஹீட்டை க்ரியேட் பண்ணாது. ஃப்ரிட்ஜ் உள்ளே இருக்கிற ஹீட்டை பேக் சைடில் இருக்கிற காயில்ஸ் வெளியே தள்ளி விடுது. அதான் ஃப்ரிட்ஜ் பேக் சைடு தொட்டு பார்த்தா சூடாக இருக்குது. இன்சைடு கூலு, அவுட் சைடு ஹாட்டு. இதுதான் ஃப்ரிட்ஜோட சயின்ஸு. ப்ரெஷர் குக்கர் விசில் அடிக்கும்போது உள்ள ப்ரெஷர் ரொம்ப அதிகம் ஆகிடுச்சுன்னு மீனிங். ஸ்டீம் வெளியே போகணுன்னா விசில் வழியாக போகுது. இப்போ ஒரு சிம்பிள் எக்ஸ்பெரிமெண்ட், ரப்பர் பேண்டை ஃபாஸ்ட்டாக ஸ்ட்ரெச் பண்ணினா அது கொஞ்சம் ஹாட்டாக ஃபீல் ஆகும். ரீசன், எனர்ஜி ஹீட்டாக கன்வெர்ட் ஆகுது. மொபைல் சார்ஜ் பண்ணும்போது சார்ஜர் ஏன் ஹாட் ஆகுது? சார்ஜர் ஹை வோல்டேஜை லோ வோல்டேஜாக கன்வெர்ட் பண்ணுது. அந்த ப்ராசஸில் எக்ஸ்ட்ரா எனர்ஜி ஹீட்டு ரிலீஸ் ஆகுது. எக்ஸ்ட்ரா எனர்ஜி ஹீட்டாக ரிலீஸ் ஆகுது. ஃபாஸ்ட் சார்ஜிங்கில் ஹீட் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ சார்ஜர் ஹீட் நார்மல், ஆனால் ரொம்ப ஹீட்டானால் டேஞ்சர். இதுதான் நமக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸு. இது மாதிரி நிறைய விஷயம் தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.